பிஜேபியை எதிர்த்து பேசிய எடப்பாடி, ஓபிஎஸ் மற்றும் டிடிவிக்கு அதிமுக கூட்டணியில் நோ என்ட்ரி. சற்று முன் கிடைக்கப்பெற்ற முக்கியமான செய்திகள். 2026 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்றா கூட்டணியை பலமா வேண்டும் என எடப்பாடி பழனிசாமியிடம் பாஜக பேசியிருக்கு. விஜய் வருவது எட்டாக்கனியா மாறியிருக்கும் நிலையில் ஓபிஎஸ், டிடிவி தினகரன், சசிகலா உள்ளிட்டோரை கூட்டணியில் சேர்க்க வேண்டும் எனவும் தனி சின்னத்தில் கூட அவர்களை போட்டியிட வைக்கலாம் என பாஜக கூறியதா சொல்லப்படுகிறது. ஆனால் எக்காரணம் கொண்டும் அவர்களுக்கு கூட்டணியில் இடமில்லை என எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டமாக பேசியதா தகவல் வெளியாயிருக்கு. 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு தமிழகம் தயாராகி வரும் நிலையில் திமுக ஆட்சியை அகற்ற வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்காரு எடப்பாடி பழனிசாமி. ஆனால் கட்சிக்குள்ளும் கூட்டணிக்குள்ளும் நடக்கும் நிகழ்வுகள் அதற்கு சாதகமாக இருக்கிறதா என்கின்ற கேள்வி எழுந்திருக்கு. அதிமுகவின் ஒவ்வொரு மாவட்டங்களிலும் மிக வலுவாக இருந்த தலைவர்கள் பலரும் அடுத்தடுத்து எடப்பாடி பழனிசாமியால் வெளியேற்றப்பட்டு வருகிறாங்க. தேவர் சமூக செல்வாக்கு மிக்க ஓபிஎஸ், டிடிவி தினகரன், சசிகலா ஆகியோர் அடுத்தடுத்து வெளியேற்றப்பட்டாங்க. தற்போது கொங்கு மண்டலத்தில் மிக முக்கிய தலைவரும் அதிமுகவில் மிக மூத்த தலைவர்களில் ஒருவருமான செங்கோட்டையனும் அவரது ஆதரவாளர்களும் அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டு இருக்காங்க. ஏற்கனவே தேவர் சமூகத்தில் எடப்பாடி பழனிசாமி மீது அதிருப்தியில் இருந்த நிலையில் செங்கோட்டையனை வெளியேற்றி இருப்பது கொங்கு மண்டலத்திலும் கோபத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஆனால் செங்கோட்டையன் சென்றதால் அதிமுகவில் எந்த பிரச்சனையும் இல்லை என கூறி வருகிறாங்க எடப்பாடி பழனிசாமியின் ஆதரவாளர்கள். அதே நேரத்தில் கடந்த காலங்களில் எடப்பாடி பழனிசாமியின் தீவிர ஆதரவாளர்களாக செயல்பட்ட தங்கமணி உள்ளிட்டோரும் எடப்பாடி மீது அதிருப்தியில் இருப்பதாக சொல்லப்படுகிறது. அன்வர் ராஜா, மைத்ரேயன் உள்ளிட்ட தலைவர்களும் தங்கள் பகுதிகளில் சற்று செல்வாக்கோடு இருந்த நிலையில் அவர்களும் திமுகவுக்கு சென்றிருப்பது எடப்பாடி பழனிசாமிக்கு நெருக்கடியை ஏற்படுத்தியிருக்கு. இந்த நிலையில் 2026 தேர்தலில் திமுகவை வீழ்த்த வேண்டும் என்றால் வலுவான கூட்டணி அமைக்க வேண்டும் என்பது அனைவருக்கும் தெரிந்ததே. பாஜக, அதிமுக தவிர்த்து தற்போது அந்த கூட்டணியில் பெரிய அளவில் எந்த கட்சியும் இல்லை. தேமுதிக, பாமக அதிமுக கூட்டணிக்கு வருவதற்கான சாத்தியக்கூறுகள் தென்பட்டாலும் பாமக மட்டுமே அதனை உறுதி செஞ்சிருக்கு. ஆனால் தேமுதிக இன்னும் தனது நிலைப்பாட்டை அறிவிக்கவில்லை. இதற்கிடையே நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகம் தங்கள் கூட்டணிக்கு வரும் என எடப்பாடி பழனிசாமி பெரிதும் எதிர்பார்த்து காத்திருக்காரு. ஆனால் தமிழக வெற்றி கழகத்தின் பொதுக்குழுவில் விஜய் தான் முதல்வர் வேட்பாளர் என அறிவிக்கப்பட்டதால் அவர் அதிமுக கூட்டணிக்கு வருவது சாத்தியம் இல்லை என சொல்லப்படுகிறது. இந்த நிலையில் விஜய் கூட்டணிக்கு வராததால் 2026 தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணியின் வெற்றி வாய்ப்பு மங்கி இருக்கும் ஒரே வாய்ப்பு அதிமுகவிலிருந்து பிரிந்து சென்றவர்களை ஒன்று சேர்ப்பது தான். ஆனால் கட்சியிலிருந்து வெளியேற்றப்பட்டவர்களை கூட்டணியிலும் சேர்க்க மாட்டேன் என எடப்பாடி பழனிசாமி உறுதியாக இருப்பதாக சொல்லப்படுகிறது. இதற்கிடையே அதிமுகவில் சேர்க்காவிட்டாலும் சசிகலா, டிடிவி தினகரன், ஓ பன்னீர்செல்வம் ஆகியோரை கூட்டணியில் சேர்த்து கொள்ளலாம், மேலும் அவர்களை தனி சின்னத்தில் கூட போட்டியிட வைக்கலாம் என பாஜக எடப்பாடி பழனிசாமியிடம் பேச்சுவார்த்தை நடத்தியதாக சொல்லப்படுகிறது. பாஜகவின் பேச்சுவார்த்தை செல்லுமா? எடப்பாடி என்ன முடிவு எடுக்கப் போகிறார்? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட் வாயிலாக தெரிவிங்க.